நான் டாக்டர் எஸ் கார்த்திகேயன், கன்சல்டன்ட் ஃபிசிஷியன் அண்ட் டயபெட்டாலஜிஸ்ட், சுரக்ஷா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சேலம். ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர், கமிங் செப்டம்பர் 29 வந்து நம்ம சுரக்ஷா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் கேம்ப் ஏதோ கண்டக்ட் பண்ணுற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் சார். அதை பற்றி என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஆமாம், கம்மிங் செப்டம்பர் 29 சண்டே வந்து இங்கே சுரக்ஷா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சேலத்தில் வந்து டயபெசிட்டி அண்ட் ஃபேட்டி லிவர் கேம்ப் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த டயபெசிட்டி அண்ட் ஃபேட்டி லிவர் கேம்ப் வந்து எக்ஸ்க்ளூசிவாக எந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒபீஸ் பேஷண்ட்ஸ்க்கு, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு, ஹைப்பர்டென்சிவ் பேஷண்ட்ஸ்க்கு அண்ட் அகெயின் ஃபேட்டி லிவர் பேஷண்ட்ஸ்க்காக இதை கண்டக்ட் பண்ணுறோம். டாக்டர், டயபெசிட்டினா என்ன டாக்டர்? ஸோ டயபெசிட்டினா டயபெட்டிஸும் ஒபிசிட்டியும் சேர்ந்தது தான் டயபெசிட்டின்னு சொல்கிறோம். டாக்டர், அப்படியே அந்த ஃபேட்டி லிவர்னா என்ன, அதையும் கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? ஸோ ஃபேட்டி லிவர்னால் நம்ம கல்லீரல் சுற்றி கொழுப்பு சேர்றது தான் நம்ம ஃபேட்டி லிவர்னு சொல்லுவோம். இந்த ஃபேட்டி லிவருக்கு நிறைய காரணம் இருக்குது. இப்போ நம்ம ஊரில் வந்து நிறைய மோஸ்ட் காமன் காஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால் தான். ஆல்கஹால் இல்லாமல் நிறைய காசஸ் இருக்குது. அதை வந்து நம்ம நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம செட்டப்பில் மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஒபிசிட்டி, டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் தான். ஓகே டாக்டர், நீங்கள் டயபெசிட்டின்னு சொல்லும் போது டயபெசிட்டின்றது டயபெட்டிக்னு சொன்னீங்க. அந்த ஒபிசிட்டி அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா டாக்டர்? ஓகே, ஸோ ஒபிசிட்டின்னா நம்ம உடல் பருமன் சொல்லுவோம். ஸோ ஒபிஸ் பேஷண்ட்ஸை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலன்னா, யூஸ்வலாக எல்லாரும் பண்ணுறது வந்து பிஎம்ஐ செக் பண்ணுவாங்க. பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். பாடி மாஸ் இண்டெக்ஸுங்கிறது அவங்க வெயிட் இன் கிலோகிராம் டிவைடட் பை ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர், இதுதான் ஃபார்முலா. ஸோ யூஸ்வலாக நம்ம செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கட் ஆஃப்னா, நார்மல் பேஷண்ட்ஸ்னால் அவங்க பிஎம்ஐ வந்து 18 to 22.9 கிலோகிராம் per மீட்டர் ஸ்கொயர் வந்து நார்மல். இதே அவங்க பிஎம்ஐ 23 or 23 and above கிலோகிராம் per மீட்டர் ஸ்கொயர் நம்ம ஓவர் வெயிட் அண்ட் ஒபீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒபீஸ் பேஷண்ட்ஸ்க்கு பிஎம்ஐ ஒரு கட் ஆஃபாக வச்சா அவங்க பிஎம்ஐ மோர் தென் 23 ஒரு கட் ஆஃப். இன்னொன்று அவங்களோட வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது இடுப்பு சுற்றளவு செக் பண்ணுவோம். ஸோ இதே மேல்ஸ் ஆண்களாக இருந்தால் அவங்க இடுப்பு சுற்றளவு வந்து மோர் தென் 90 சென்டிமீட்டர். இதே ஃபீமேல்ஸ் பெண்களாக இருந்தால் அவங்க இடுப்பு சுற்றளவு மோர் தென் 80 சென்டிமீட்டராக இருந்தால் நம்ம ஒபீஸ்ன்னு சொல்லுவோம். எங்கே வச்சு மெஷர் பண்ணுவோம்னா, அவங்க தொப்பு வச்சு நம்ம ஒரு மெஷரிங் டேப் வச்சு மெஷர் பண்ணால் வர சர்க்கம்ஃபரன்ஸ் தான் நம்ம வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்கிறோம். சூப்பர் டாக்டர். டாக்டர், இந்த கேம்பில் என்னெல்லாம் விஷயங்கள்லாம் கவர் ஆகும் டாக்டர்? ஓகே, ஸோ இந்த கேம்பில் நான் சொன்னபடி இந்த ஒபீஸ் பேஷண்ட்ஸ்க்கு, டயபெட்டிக் அண்ட் ஹைப்பர்டென்சிவ் அண்ட் ஃபேட்டி லிவர் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லிட்டோம். ஸோ இந்த பேஷண்ட்ஸ்க்கு என்னென்ன டெஸ்ட்லாம் நாங்கள் பண்ணுறோன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ் செக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபாஸ்டிங் பிளட் சுகர் செக் பண்ணுறோம். இது கூட HbA1c செக் பண்ணுறோம். பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃபாஸ்டிங் லிபிட் ப்ரொஃபைல், அவங்க கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டு ஃபுல்லாக செக் பண்ணுறோம். அண்ட் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு கூடுதலாக ஃபண்டஸ் ஸ்கேன் கண் செக் பண்ணுறோம். அண்ட் நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நியூரோபதி சிம்டம்ஸ், நியூரோபதி பிரச்சனை இருக்குது, அதாவது கால் மறுத்து போகிறது, பாதை எரிச்சல், அதுக்காக பயோதெசியோமீட்டர் டெஸ்டிங் பண்ணுறோம். இது இல்லாமல் ஃபேட்டி லிவர் பேஷண்ட்ஸ்க்காக ஃபைப்ரோ ஸ்கேனும் பண்ணுறோம். டாக்டர், இந்த கேம்பில் கலந்துக்கணும்னா அது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? யாரெல்லாம் கலந்துக்கலாம் டாக்டர்? ஓகே, ஸோ இந்த கேம்பில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா ஃபாஸ்டிங், அதாவது வெறும் வயிற்றில் வர்றது நல்லதாக இருக்கும் நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் அகெயின் இந்த கேம்பில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறதுக்காக கீழே ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறோம். அந்த ஃபோன் நம்பர் நீங்கள் கால் பண்ணிங்கனாலே அவங்க ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. டாக்டர், நீங்கள் ஸ்கேன்ஸை பற்றியெல்லாம் சொன்னீங்க. ஸோ ஃபண்டஸ் ஸ்கேன், பயோதெசியோமீட்டர், ஃபைப்ரோ ஸ்கேன், இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ ஃபண்டஸ் ஸ்கேன் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக டயபெட்டிஸ் இருந்தால் ரெட்டினோபதின்னு சொல்லுவோம். ஸோ கண் நரம்புகள் வந்து பாதிக்கப்படும். ஸோ அதை அசஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபண்டஸ் ஸ்கேன். ஸோ இந்த ஃபண்டஸ் ஸ்கேனில் என்ன பண்ணுவோம்னா, கண் நரம்புகள் ஏதாவது தொந்தரவாக இருக்கா இல்லையான்னு பார்த்து அதை கிரேடிங் பண்ணி நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பயோதெசியோமீட்டருங்கிறது அகெயின் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நியூரோபதின்னு சொல்லுவோம். அதாவது கால் எரிச்சல், பாதை எரிச்சல், பாதை மறுத்து போகிறது, இந்த கம்ப்ளைண்ட்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக இந்த பயோதெசியோமீட்டர், இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேர் வைப்ரோ டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு வைப்ரேஷனை கொடுத்து காலோட சென்சேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். அண்ட் அகெயின் லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைப்ரோ ஸ்கேன்.
ஸோ ஃபைப்ரோ ஸ்கேன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அல்ட்ராசவுண்ட் மாதிரி தான். நாம் ரெகுலராக எல்லாரும் அல்ட்ராசவுண்ட் பண்ணுறாங்க இல்லையா வயிறுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு அல்ட்ராசவுண்ட் தான். ஸோ இந்த அல்ட்ராசவுண்ட் வந்து இந்த கல்லீரலில் இருக்கிற கொழுப்பை வந்து அசஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கொழுப்பை பார்த்துட்டு அதில் எவ்வளோ தூரம் ஃபைப்ரோசிஸ் சேஞ்சஸ் ஏதாவது இருக்கா இல்லையாங்கிறத பார்த்து சொல்லும். ஸோ அகெயின் இதுவுமே கிரேடிங் பண்ணி ரிப்போர்ட் சொல்லுவோம். இதுதான் அந்த ஃபைப்ரோ ஸ்கேன். ஸோ இந்த ஒபிஸ் பேஷண்ட்ஸ், டயபெட்டிக், ஹைப்பர்டென்சிவ் அண்ட் ஃபேட்டி லிவர் பேஷண்ட்ஸ் இந்த கேம்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலும் இந்த கேம்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த கேம்புக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.